ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள பகுதி 1 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 4. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல். ஆன்சர் இ 31 m. கொஸ்டின் நம்பர் 5. x⁴ + 64 முழு வர்க்கமாக மாற்ற பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? ஃபஸ்ட்டு x⁴ + 64 இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அதாவது x² தி ஹோல் ஸ்கொயர் + 8² எழுதலாமா? அதாவது x² தி ஹோல் ஸ்கொயர்னாலும் x² தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? x⁴. ஸோ x⁴ x² தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 64 8² எழுதலாம். அதாவது 8 × 8 என்னட்டா 64. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போது ஏ இருக்க இடத்துல x² இருக்கா, பி இருக்க இடத்துல 8ன்னு இருக்குது. அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, a² + b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a + b தி ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். a = x², b = 8. இப்போது இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். x² + 8 தி ஹோல் ஸ்கொயர் = a இருக்க இடத்துல x². ஸோ x² தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b² இருக்க இடத்துல b இருக்க இடத்துல 8, b²ங்கிறதுனால 8² ப்ளஸ் 2 × a இருக்க இடத்துல x², b இருக்க இடத்துல 8. அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போது x² தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? x⁴. 8² பண்ணால் என்னட்டா 64 ப்ளஸ் ஈரட்டாம் 16 x². ஸோ நமக்கு சம்மில் என்ன இருக்குது? x⁴ + 64 தான் இருக்குது. அது கூட இந்த 16 x² கூட்டினா இந்த ஃபார்முலா ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ஆன்சர் 16 x². ஆன்சர் ஆ. தேங்க்யூ.